2013 சர்தார் சரோவர் அணை, குஜராத், பாரதம். இன்று நர்மதை நதிக்கரையிலே ஒரு புதிய சகாப்தத்தை நாம் படைக்கப் போகிறோம். நண்பர்களின் கனவு மிகவும் பெரிய கனவு. யானை பலம் கொண்ட என் குஜராத் மக்களே, இது அனைத்து இந்தியர்களின் கனவு. இந்த நாட்டிற்காகத்தான் பிறந்தோம், இந்த நாட்டிற்காகத்தான் இறக்கிறோம். இதை காட்டிலும் பெரிய விஷயம் ஒன்றுமில்லை நண்பர்களே. சாணக்கியருக்கு பிறகு இந்தியாவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கனவு கண்ட மகா புருஷர் ஒருவர்தான். அந்த மகா புருஷரின் பெயர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர். ஆங்கிலேயரின் அரசாங்கம் இந்தியாவை துண்டு துண்டாக்க நினைத்தது. ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேலின் தீர்க்க தரிசனம் ஒன்றுபட்ட இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கித் தருவது. அதற்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் 565 மாவட்டங்களை ஒன்றிணைத்து உறுதியான பாரதத்தை நிர்மாணித்தார். அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலை கௌரவிக்க, அவருடைய புகழையும் புனிதத்தையும் பிரதிபலிக்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி குஜராத்தில் நர்மதை நதியின் படுகையில் இவ்வுலகிலேயே மிக உயர்ந்த 182 மீட்டர் உருவ சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இந்தியாவின் கடந்த கால கௌரவம், வருங்காலத்தின் ஊக்கம் சர்தார் வல்லபாய் பட்டேல். இன்றைய யுகத்தின் காலத்தின் கட்டாயம். இன்று கூட இந்த நாடு நம்முடையதாக இருந்தாலும் உலகத்தில் உள்ள நாடுகளை விட கௌரவத்துடன் நடந்து கொள்ள இயலவில்லையே. ஏன் பாரதத்தால் அவ்வாறு பார்க்க முடியவில்லை? நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் சைனாவை கூர்ந்து கவனியுங்கள். அந்த சைனாவிலே எப்படி ஒரு ஷாங்காய் உருவாகினது? உலகத்தின் முன்னாள் ஷாங்காய் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தது? இந்த உலகமே ஷாங்காயை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த சீன மக்களை போலவே உலகம் பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறதே. பழைய சைனாவின் நிறம், தோற்றம் எல்லாம் மாறிவிட்டதே. இன்று ஷாங்காய் அங்கே புதிய வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறது. ஜப்பானை பார்த்தால் முதன்முறையாக ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயினை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்று உலகமே அறிந்து கொண்டது. என் சகோதரா, இன்னும் இருக்கிறது. அமெரிக்காவை போலவே மாற வேண்டும் என்ற கனவு எழுந்தது. எனவே டாலர் செலவு செய்தார்கள், கோடிக்கணக்கான டாலரை. உலகத்தின் முன்னால் நாமும் நிற்க முடியும். சகோதர சகோதரிகள், அதே விதமாக இன்னும் காலம் இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாமும் கூட ஒரு குளோபல் பொசிஷனுக்கு வர வேண்டும். 125 கோடி மக்களை கொண்ட தேசம் உலகத்தின் முன்னால் பல விதங்களிலே நம்முடைய வலிமையின் மேன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் சர்தார் பட்டேலின் நினைவுகள். அதனால்தான் சரோவர் டேம் அமைத்தோம். சர்தார் சாஹிப்பின் கனவுகளை நினைவாக்க முயற்சிக்கிறோம். அவர் நம்முடைய குஜராத்தில் இருந்தார். அதற்காக மட்டும் அல்ல நண்பர்களே, அவருடைய கனவு மிகப்பெரிய கனவு. அதற்கு ஏற்றாற்போல் இந்த பாரதத்தை உயர்த்த வேண்டும். உலகத்திற்கு இந்துஸ்தானின் உண்மையையும் வலிமையையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் இந்த தேசம் உலகிற்கு தன் நிலையை எடுத்து காட்ட வேண்டும். இத்தனை பெரிய சமஸ்தானங்களை ஒன்றுபடுத்த பகீரத பிரயத்தனம் செய்கிறோம். அன்று ஆங்கிலேயர்களின் அரசியல் திரைக்கு பின்னால் பாரதத்தின் தலைமையில் துண்டு துண்டாக கிடந்த பகுதிகளை இணைப்பதற்கு முடியும் என்று இந்த உலகத்திற்கு சர்தார் எடுத்துக்காட்டினார். குழுக்களாக இருந்தது முழு நாடாகியது. நாட்டிற்காக வாழ்வதற்கும் இறப்பதற்கும் தான் மனிதன் இருக்கிறான். நமக்கும் உயிர் இருக்கிறது, மானம் இருக்கிறது, கௌரவம் இருக்கிறது. இந்துஸ்தானை அதன் மக்களிடமே விட்டுவிடுங்கள் நண்பர்களே. ஜனசக்தியை ஒன்றுபடுத்தி ஆட்சியின் சக்தி, மக்களின் சக்தி, தேசத்தின் அரசாங்க சக்தி, இந்திய அரசாங்க சக்தியை நாம் இணைக்க வேண்டும். பூமி பலம் வாய்ந்த குஜராத் மக்களே, இது இந்திய குடிமக்களுடைய கனவு. 67 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரும்பு மனிதர் இந்த தேசத்தை ஒன்றாக இணைத்தார். இன்று அவருக்காக விவசாயிகள் அனைவரும் ஒன்று திரண்டு உலகிலேயே மிக உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை உருவாக்குகிறார்கள்.
ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இதற்காக லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய விவசாய இரும்பு கருவிகளை தானம் செய்கிறார்கள். சர்தார் அவர்கள் இரும்பு மனிதர் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புதிய தலைமுறைக்கு எவ்வளவு தூரம் தெரியும் அந்த மாமேதையை பற்றி? இந்த தேசத்தின் இளைஞர்களின் சக்திக்குள்ளே சர்தார் அவர்களின் சாதனைகளை நினைவூட்டுவதோடு இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் மீண்டும் ஒரு முறை அதே தாரக மந்திரம் சென்றடைய வைக்க வேண்டும். நாம் இந்த விஷயத்தை மனம் ஒன்றி மக்களின் நினைவில் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் பாரதத்தின் இயற்கைக்கும் அமைதிக்கும் யாராலும் குந்தகம் விளைவிக்க முடியாது. தாய்ப்பால் கெட்டு போகாது என்பது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் இது. மாநிலங்களுக்கு இடையில் சண்டை, மொழிகளிடையே சண்டை, சம்பிரதாயங்களின் பொருட்டு சண்டை, ஜாதிகள் பொருட்டு சண்டை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சண்டை, இவை அனைத்தும் தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று அரசியலும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, அவர்களின் செயல்களால் இந்த பாரத தாயின் கௌரவத்தை காயப்படுத்தி விட்டார்கள். நம் பாரத தாயின் கௌரவத்தை மீண்டும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் அந்த ஒரே ஒரு தாரக மந்திரம் வீதி தோறும், வீடு தோறும், மனங்கள் தோறும் சென்றடைய வேண்டும். அதை செய்வது நமது கடமை. இந்த தேசத்தின் எதிர்கால தலைமுறை அவைகளை நன்கு அறிந்து, அதை நன்கு புரிந்து இந்த தேசத்திற்காக தியாகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்குத்தான் நாம் வழிகாட்ட வேண்டும். எந்த ஒரு சமுதாயமும் இந்த தியாகங்களை மறந்தால் ஒருவேளை அழிந்து எப்படி முளையிலிருந்து மரம் வரை, உயரம் வரை காய்ந்து விடுகிறதோ அதே போல சமுதாயமும் காய்ந்து நிச்சயமாக ஒரு நாள் அழிந்தே போய்விடும். வரலாற்றிலிருந்து அவனுக்கு வலிமை கிடைக்கிறது, உயிரோட்டம் கிடைக்கிறது. பாதையில் செல்லும் மக்களுக்கும் நம்முடைய உயர்ந்த சமுதாயத்தினுடைய நோக்கத்தை அவர்கள் மனதில் பதிவிக்க முடியும். நமக்குள் ஹிஸ்டரி கான்சியஸ் இருந்தாக வேண்டும். நினைவுபடுத்தியதற்கு பிறகு இந்தியாவின் எதிர்காலம் இதில் இணைந்திருக்கிறது. முக்கியமாக பாரதத்தின் ஆதிவாசி மக்களின் நன்மைக்காக வேலைகள் இருக்கிறது. எந்த ஒரு அரசாங்கமும் செய்யவில்லை. ஆனால் யார் செய்தது என்ற கேள்வி மட்டும் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்தியாவின் ஆதிவாசி சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையில் புதிய எழுச்சிகள் எப்படி வரும், சம்பந்தம் எப்படி வரும், தேசிய நன்மைகளை நாம் அவர்களுக்கு எப்படி செய்வது, இடைவிடாமல் எப்படி செய்வது, அதனுடைய ரிசர்ச்சை கூட ஆதிவாசி மக்களின் நன்மைக்காக நாம் செய்ய வேண்டும் என்ற இந்த நினைவே போதுமானது. இந்த நாடு கிராமங்கள் நிறைந்த நாடு. சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஒரு விவசாயியின் மகன்தான். விவசாயிகளின் நன்மைக்காக எதிர்காலத்தில் புதிய நவீன அறிவியல் தொழில்நுட்ப தேவைகள், புதிய டெக்னாலஜி தேவைப்படுகிறது. நமது கிராமங்கள் எப்படி வளர்ச்சி அடைய முடியும், நம்முடைய விவசாயிகள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி உயர முடியும், அவர்களுக்கு படிப்பு, கலைகள் எப்படி கிடைக்கும், விவசாயிகளுக்கான ரிசர்ச் சென்டர், இந்தியாவின் விவசாயிகளுக்காக, அக்ரிகல்ச்சருக்காக, கிராமத்திற்காக, விவசாயிகளுக்காக கிராமத்தையும் விவசாயிகளையும் இணைக்க வேண்டும் என்ற சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவுகளை இந்த பூமியில் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி கட்டி முடிப்பதற்குள் சர்தாரின் பிடித்த விஷயங்களான விவசாய வளர்ச்சி, தண்ணீருக்கான ஏற்பாடு, ஆதிவாசிகளின் வளர்ச்சி, குட் கவர்னன்ஸ், இவர்களுக்கு ஆராய்ச்சி மையங்கள் நிர்மாணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வேலைக்காக நாம் பாரதத்தை நிச்சயமாக ஒன்றாக வேண்டும். இதனால் நாம் கஜானாக்களிலிருந்து பணத்தை எடுத்து விடுதலை செய்ய முடியும். ஆனால் அது தேவையில்லை. மக்களை இணைத்தே செய்து காட்ட முடியும். ஏனென்றால் சர்தார் இதே வேலையை முன்பே செய்து காட்டியிருக்கிறார். அந்த சர்தாருடைய நினைவு என்ன? அது ஒற்றுமையின் செய்திதான். அதாவது நாம் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமங்களையும் இணைக்க வேண்டும். இணைத்தால் தான் அது நடக்கும். அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு விவசாயி தான். சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் எனப்பட்டவர். சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒற்றுமைக்கான வேலைகளை செய்தார். அதனால்
பாரதத்தின் ஒவ்வொரு மூலையையும் நாம் இணைக்க வேண்டும். ஒரு விவசாயியை விவசாயத்தோடு இணைக்க வேண்டும். அந்த இரும்பு மனிதர் என்ன செய்தார்? அந்த இணைப்பை நாம் செய்ய வேண்டும். எனவே சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிரார்த்தனை என்னவென்றால் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள விவசாயிகள் என்ன செய்கிறார்கள்? வயலுக்கு உள்ளே ஆயிரக்கணக்கான மருந்துகளை உபயோகிக்கிறார்கள். ஆனால் அதுவும் பழமையாகிவிட்டது. அவர்கள் பாரத தாயின் மடியில் விளையாட வேண்டும். இந்தியாவின் ஏழை எளியவர்கள் வயிறு நிரம்புவதற்காக பாரத தாய் அவர்களோடு இணைந்து தன்னுடைய உடலையும் பல கஷ்டங்களையும் சகித்துக் கொள்ளுகிறாள். அந்த உலோக துண்டுகள் அவைகள் ஏழைகளின் வயிற்றை நிரப்புவதற்காக உணவு உற்பத்தி செய்கிறார்கள். ஒவ்வொரு முழுமையான கிராமத்திலிருந்தும் 200 கிராம் 500 கிராம் அதிகமாக தேவையில்லை. அதாவது என்னுடைய கிராமத்திலும் கூட பெரிய பீரங்கி இருக்கிறது. ஆனால் முழு உருவம் கிடைப்பதற்கு பீரங்கிகள் தேவையில்லை, வாள் தேவையில்லை. எனக்கு தேவை விவசாயிகளின் வயலிலிருந்து வரும் ஆயிரக்கணக்கான உபயோகமுள்ள விவசாயிகள் தரும் 1000-ல் ஒரு துண்டு. இன்று கூட ஒரு வாள் இருக்கிறது நண்பர்களே. நிச்சயம் செய்து விட்டோம். இன்று கிராமத்திற்கு முக்கியமாக இருக்கலாம். அந்த ஓவியத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிராமத்திலிருந்து ஒரு சிறிய வரலாற்றை துவங்குவோம். ஒரு முழுமையான பாரதத்தை நாம் உருவாக்கலாம். அதற்கு உள்ளே விர்ச்சுவல் வேர்ல்ட் இருக்கலாம், டிஜிட்டல் வேர்ல்ட் இருக்கலாம். அதற்குள்ளே பாரதத்தின் 7 லட்சம் கிராமங்களில் முக்கியமானவர்களின் போட்டோக்களும் இருக்கலாம். அந்த கிராமத்தின் கதை இருக்கலாம். வரும் காலங்களில் 50 வருடங்களில் வருபவர்கள் பார்த்தாலும் கூட என்னுடைய கிராமம் இப்படி இருந்ததா என்று இந்த டிஜிட்டல் வேர்ல்டு மூலம் பார்ப்பார்கள். சகோதரர்களே, 50 வருடங்களுக்கு முன் இப்படி இருந்திருக்கிறார்கள், அவர்கள் போட்டோவும் இருக்கிறது என்பார்கள். என் கிராமத்திற்கு கதை இருக்கிறது என்பார்கள். இந்த புனிதமான வேலையை இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டும். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சுதந்திரத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் உந்துதலாகி மக்களால் ஈர்க்கப்பட்டார். அவருடைய கடுமையான போராட்டத்தால் தான் ஒன்றுபட்ட பாரதம் உருவானது. புதுமை பாரதத்தை செதுக்கிய சிற்பி சர்தார் வல்லபாய் பட்டேல் எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துக்காட்டு. நாம் அனுபவிக்கும் சுதந்திரத்தின் மதிப்பை நமக்கு புரிய வைத்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல். நம் சர்தாரின் நினைவு உலகம் முழுவதிலிருந்து வரும் யாத்ரீகர்களுக்கு ஒரு மையமாக இருக்கும். இந்தியாவின் தாஜ்மஹாலை பார்க்க மக்கள் வருகிறார்கள். அமெரிக்காவில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்ப்பதற்கு உலகம் முழுவதிலும் இருந்து வருகிறார்கள். பிரான்சின் டவரை பார்ப்பதற்கு உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் வருகிறார்கள். சகோதர சகோதரிகளே, தெரியுமா, இந்த உலகத்தின் பார்வையை நாம் நம் பக்கம் திருப்ப முடியும். இந்த உலகமே நம் இந்தியாவை பார்த்து நம் தேசத்தின் உயர்ந்த மனிதரை பார்க்க வருவார்கள். நம் தேசம் உயர்வதை பார்ப்பார்கள். இந்த தேசம் நிச்சயமாக உயரும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த கௌரவத்தை சர்தார் தேசத்திற்கு தந்தார். இன்று அதே கௌரவத்தை தேசம் சர்தாருக்கு தருகிறது. அவரது புனித உருவச் சிலையை நிர்மாணிப்பதன் மூலமாக ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு தாழ்மையுடன் சிரம் தாழ்ந்த அர்ப்பணிப்பு. இன்று நாம் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கப் போகிறோம். இந்த தேசத்தை இணைக்க ஒரு கனவை நமக்காக கண்ட சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவாக நாம் ஒரு நிர்மாணம் செய்ய போகிறோம். உலகத்திலேயே மிகவும் உயரமான ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை விட 2 மடங்கு பெரியது. உலகத்தின் மிகப்பெரிய ஸ்டாச்சு. அதை நாம் உருவாக்கப் போகிறோம். சகோதர சகோதரிகளே, ஒரு மனதாக நினைவு கூறுவோம். அந்த செய்தி ஒன்றேதான், பாஷை ஒன்றுதான், உணர்வு ஒன்றுதான், அரசு ஒன்றுதான், தேசியம் ஒன்றுதான், பந்தம் ஒன்றுதான், லட்சியம் ஒன்றுதான். மொழிகள் பல இருக்கின்றன, உயிரெழுத்து ஒன்றுதான், சொல்வது ஒன்றுதான், தேசிய கொடியும் ஒன்றுதான். சமுதாயம் நிறைய இருந்தாலும் பாரதம் ஒன்றுதான். பழக்க வழக்கம் பல இருந்தாலும் பண்பாடு ஒன்றுதான். யோசனை மாறுபட்டாலும் மூளை ஒன்றுதான். செயல்கள் நிறைய இருந்தாலும் தீர்மானம் ஒன்றுதான். வழிகள் பல இருந்தாலும் லட்சியம் ஒன்றுதான். மூச்சு பல இருந்தாலும் உயிர் ஒன்றுதான். முகங்கள் பல இருந்தாலும் புன்சிரிப்பு ஒன்றுதான். இந்த ஒற்றுமைக்கான சத்தியத்தை எடுத்துக்கொண்டு சகோதர சகோதரிகளே, இதுதான் பாரதத்தின் சிறப்பு.
வேற்றுமையில் ஒற்றுமை. இதுதான் பாரதத்தின் தனித்துவம். நாம் வேறுபட்ட சம்பிரதாயம், வேறுபட்ட சடங்குகள், வேறுபட்ட கட்டுப்பாடுகள் இருந்தாலும், அநேக மொழிகள் இருக்கலாம், அநேக ஜாதிகள் இருந்தாலும், இந்தியர் அனைவரும் ஒரு தாய் மக்கள். இந்த அசைக்க முடியாத ஒற்றுமைதான் வலிமை மிக்க எதிர்கால இந்தியாவின் அஸ்திவாரம்.